வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடிய பழங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீரிழிவு நோய் இருப்பவர்கள் சர்க்கரை அளவு ஏற்றாத உணவுகளை சாப்பிட்றது அவசியம். குறிப்பாக பழங்கள் சாப்பிட விரும்பினா அதிக கவனத்தில் இருக்கணும். நீரிழிவு நோயை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது சவாலானது. குறிப்பாக சமச்சீர் உணவுக்கு சரியான உணவுகளை தேர்ந்தெடுக்கணும். நீரிழிவு நோயாளிகளுக்கு எந்த பழங்கள் சிறந்தது அப்படிங்கிறது நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு கேள்வி. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இந்த வகையான பழங்களை தினமும் சாப்பிடணும் அப்படின்னு வலியுறுத்துவதுண்டு. மருத்துவர் ஆலோசனைப்படி தினமும் குறைந்தது 2 பழங்களாவது சாப்பிடுவது நல்லது. இயற்கையாகவே அனைத்து விதமான பழங்கள்லையும் ஒவ்வொரு நன்மைகளையும் மருத்துவ சிறப்பம்சங்களும் இருக்குது. அதனால் சர்க்கரை அளவு அதிகம் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டிய பழங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்க்க போகிற பழம் என்னன்னா ஆப்பிள். இதில் வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்சது. இதில் 77 கலோரிகள் மற்றும் 21 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஆப்பிள் தோலில் பாலிஃபினால் கலவைகள் இருக்குது. இந்த கலவைகள் இன்சுலின் உற்பத்தி செய்ய கணையத்தை தூண்டுது. இந்த கலவைகள் இன்சுலின் எதிர்ப்பை குறைக்க உதவுது. இதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுது. ஆப்பிளின் வெளிப்புற தோலில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்குது. அதனால் ஆப்பிள்கள் டைப் 2 நீரிழிவு மற்றும் இதய பிரச்சனைகளின் அபாயங்களை குறைக்க நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆப்பிள் சிறந்த பழங்களில் ஒன்று. அடுத்ததாக வாழைப்பழம். நடுத்தர அளவிலான வாழைப்பழத்தில் 3 கிராம் நார்ச்சத்தும் 29 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 112 கிராம் கலோரியும் இருக்குது. இதில் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. வாழைப்பழத்தில் உள்ள அனைத்து முக்கிய சத்துக்களுமே இருக்குது. அதனால் சமச்சீர் உணவுக்கு இது சிறந்த வழி. ஆனால் பழுப்பு நிற வாழைப்பழங்கள் பழுத்த நிலையில் அதிக சர்க்கரை உள்ளடக்கம் கொண்டிருக்கு. இதனால் சர்க்கரை அளவு அதிகரிக்கும். நீரிழிவு நோயாளிகள் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வாழைப்பழத்தை சாப்பிட்றது நல்லது. பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி நிறைஞ்சுள்ளதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு வாழைப்பழம் சிறந்த பழங்களில் ஒன்று. மூணாவதாக ஸ்ட்ராபெரிகள். ஸ்ட்ராபெரியின் ஜிஐ மதிப்பு 25, ஜிஎல் மதிப்பு 3. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு சரியான தேர்வாக அமையுது. ஸ்ட்ராபெரிகள் மெதுவாக உறிஞ்சுதல் விகிதங்கள் காரணமாக இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. ஸ்ட்ராபெரியில் 11 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 2 கிராமும் நார்ச்சத்து இருக்குது. வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உடல் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுது. இது கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்குது. இதனால் இருதய நோயாளிகளின் அபாயத்தையும் குறைக்குது. இதோட குறைந்த ஜிஐ மதிப்பு காரணமாக நீரிழிவு நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் சிறந்த பழங்களில் ஸ்ட்ராபெரியும் ஒன்று. அடுத்ததாக பீச். பீச் ஒரு நீரிழிவு நட்பு பழம் கூட சொல்லலாம். இதில் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் பொட்டாசியம், வைட்டமின் ஏ மற்றும் சி, நார்ச்சத்து இருக்குது. ஒரு பெரிய பீச்சில் 70 கலோரிகள், 2 கிராம் நார்ச்சத்து இருக்குது. ஜிஐ மதிப்பு 42 மற்றும் ஜிஎல் மதிப்பு நீரிழிவு நோயாளிகளுக்கு சரியான பழமாக இருக்குது. இது உடலோட மெட்டபாலிசம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதய நோய் அபாயத்தையும் குறைக்குது. அடுத்ததாக சிட்ரஸ் பழங்கள். இதில் வைட்டமின் சி, ஃபோலட், பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் கே நிறைஞ்சிருக்கு. உதாரணமாக திராட்சை, எலும்பிச்சை, ஆரஞ்சு, கிவி. சிட்ரஸ் பழம் வைட்டமின் சி இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவுது. தினசரி வைட்டமின் சி 1000 மில்லிகிராம் டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் உட்கொள்ளுதல் இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்குது. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாகும். இதனால் ஃப்ரீ ரேடிக்கல்கள் சேதமடைந்த செல்களை குணப்படுத்த உதவுது. டைப் 2 நீரிழிவு நோயாளியின் ஆபத்து மற்றும் சிக்கலை குறைக்க இத்தகைய சிகிச்சை முறை அவசியம். அடுத்ததாக கருப்பு பிளம்ஸ். ஜாமுனில் குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் மற்றும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இது சர்க்கரை நோய்க்கு ஒரு அதிசய பழம். அதிகப்படியான சிறுநீர் கழித்தல் மற்றும் தாகம் போன்ற நீரிழிவு அறிகுறிகளை குணப்படுத்தவும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும் இது உதவுது. 9 கிராம் பிளம்ஸில் 1.4 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. அடுத்ததாக மாதுளை. பொதுவாகவே சர்க்கரை உள்ளடக்கம் நிறைந்தது, ஆனால் ஆக்சிஜனேற்றத்தின் உயர் மூலம். இவை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைப்பதற்கும் லிப்பிட் பெராக்சடேஷன் இன்சுலின் உணர்திறனை அதிகரிப்பதற்கும் ஒரு முக்கிய செயல்முறையாகும். இதனால் டைப் 2 நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுது. மாதுளை உண்ணாவிரத இரத்த குளுக்கோஸ் அளவை அதிக விகிதத்தில் குறைக்குது.
இது இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் ஃப்ரீ ரேடிக்கல்களிலிருந்து பாதுகாக்கவும் உதவுது. இதனால் இருதய நோய்கள், குறிப்பாக டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படும் அபாயங்களை குறைக்குது. அடுத்ததாக கொய்யா. கொய்யாவில் அதிகளவு லைகோபின், நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி, ஏ, பொட்டாசியம் நிறைந்துள்ளதால் அதிக சத்தான பழம். இது நல்ல குடல் இயக்கத்தை பராமரிக்க உதவுது. எடை மேலாண்மைக்கு வரும்போது இது சிறந்த தேர்வு. பழங்கள் மற்றும் அதன் இலைகள் குறைந்த ஜிஐ மற்றும் ஜிஎல் மதிப்புகளை கொண்டிருக்கிறதுனால இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. ஒரு கொய்யாவில் 38 கலோரிகள் இருக்குது. அடுத்ததாக பேரிக்காய். பேரிக்காய் நீரிழிவு உணவு திட்டத்தில் ஒரு அற்புதமான கூடுதல். ஏன்னா இதில் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் கேயின் சிறந்த மூலம். இது குறைந்த ஜிஐ குறியீட்டை கொண்டிருக்கு. இதனால் குளுக்கோஸின் உறிஞ்சுதல் விகிதமும் குறையுது. 180 கிராம் பேரிக்காய் பழத்தில் 5.5 கிராம் நார்ச்சத்து இருக்குது. இது ஒரு நாளைக்கு தேவையான நார்ச்சத்தில் 20%. பேரிக்காயில் உள்ள ஆந்தோசைன்கள் வகை 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை குறைக்க நல்லது. பேரிக்காயில் உள்ள பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நல்ல குடல்நிலையை பராமரிக்க சிறந்ததாகுது. அடுத்ததாக நாவல் பழம். இந்த பழம் ஆயுர்வேத மருத்துவத்தில் அதிகம் பயன்படுவதுண்டு. மிக மிக முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கான பிரத்யேக பழம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதோடு இதன் கொட்டையை பொடி செய்து சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோயை விரைவில் கட்டுப்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இன்னும் பிற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.